சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போடணும். அதுதான் இந்த வியாதியினுடைய நோக்கம். இந்த வியாதி வந்தது அதற்காக தான் வந்துச்சு. ராஜா, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக. எங்க பிள்ளைங்க சம்பாதிக்கிற பணம், எங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் செலவு செலவு செலவுன்னு போய் நஷ்டத்தை உண்டு பண்ணி மருத்துவமனைகளில் லட்சங்களை கொட்டிட்டு இருக்கிறாங்களே, இப்பவே ஒரு முடிவிற்கு வரட்டும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பலம் பலன் பலன் பலன். ஐயா, மோசையினுடைய 120 வயசுல அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய சரீரத்தினுடைய பலன் குறையவில்லை. இப்போ இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, திருச்சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு, எசப்பா, இனி அந்த சரீரத்துல கத்தி வைக்க கூடாது, இனி அந்த சரீரத்துல ஆபரேஷன் இல்ல, இனி அந்த சரீரத்துல மருந்து மாத்திர செலவு இல்ல. உங்களால முடியும், உங்களால முடியும். 20 லட்சம் பேரை எந்த நோயும் இல்லாம நீங்க நடத்துனீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த கூட்டத்துல ஒருவரும் பலவீனர்களா இருந்தது இல்ல. அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இல்ல, அங்க ஒரு மருத்துவமனை இல்ல, அங்க ஒரு ட்ரிப்ஸ் சென்டர் இல்ல. ஆமென். அந்த மாதிரி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் இப்பொழுது அந்த சரீரத்தில் உங்க வல்லமை இறங்கட்டும். உங்க வஸ்திர தொங்கல் இந்த இடத்துல உள்ளாவட்டும். ஒவ்வொருத்தருடைய முகத்தின் மேலையும் உங்க வஸ்திர தொங்கல். அம்மாவுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, அப்பாவுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, சகோதரனுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஏசப்பா, ட்ரீட்மெண்டே இல்லாம குழந்தைய கத்தர் தரணும், ட்ரீட்மெண்டே இல்லாம அந்த வியாதியை கத்தர் சரி ஆக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிற பணம் அந்த மாதிரி நஷ்டமாக வேண்டாம். இயேசுவே, இந்த சத்தத்தை கேட்கிற நாங்க யாரும் மருத்துவமனையில போய் அனுமதிக்கப்பட வேண்டாம். சுகம் கொடுக்கிற கர்த்தர் இப்போ அந்த சத்தத்தை கேட்டு சுகத்தை தருவீராகப்பா.